உயிர் பெற்று எழுந்த தேவர்கள் தம்மிடம் பொருந்திய சிறந்த அன்புடனே இவ்வாறு புகழ்ந்தனர். மனதில் துன்பம் கொண்டு உடல் நடுங்குகின்றனர். குமரன் முருகன் அதைக் கண்டு வருந்த வேண்டாம், வருந்தவே வேண்டாம் என்று நிப்பாட்டினார். அதனால் தேவர்கள் பெரும் துன்பமும் பயமும் நீங்கி இச்சொற்களை சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? சிறந்ததாகிய அமுதோடு விஷத்தையும் கலந்து உண்பவர்களை இந்த விஷம் கொல்லாமல் தூய்மையாய் அமுதம் கொல்லுமா? கொல்லாது. ஸோ நாங்கள் விஷத்தோட அமுதையும் சேர்த்து சாப்பிட்டோம். ஆனால் இந்த அமுது அந்த விஷத்தை முறித்து விட்டது. அதுபோல உனது பழமையான திருவருளால் பெரும் செல்வம் பெற நினைத்த நாங்கள் உன்னுடன் போரிடுகையால் நீ எங்களை கொல்லவில்லை. நாங்கள் செய்த அக்குற்றமே எங்களை கொன்றது. பெரும் செல்வத்துக்கு ஆசைப்பட்டு அமுதமாகிய என் தலைவன் எங்களை காக்க வந்த தலைவனையா போரிட்டோம். எங்கள் தலைவனையா நாங்கள் எதிர்த்தோம். தந்தையே, நீங்கள் என்னை கொல்லவில்லை. நான் செய்த தவறே என்னை கொன்றுவிட்டது. என்னை மன்னித்தருளுங்கள். முற்காலத்தில் சிவபெருமானை பழித்த கக்கன் யாகத்தில் கொடுத்த அவை பாகத்தை நாங்கள் உண்டு பாவம் இன்னும் நீங்கவில்லை. இப்போ இருக்க காரணம் என்ன? இந்த நிலைக்கு காரணம் என்னன்னா, சிவனாரின் பார்வதி தேவியின் தந்தையான தக்ஷன் கொடுத்த யாகத்தில் அவிப்பாகம் உங்களுக்கு கொடுக்காத அவிப்பாகத்தை நாங்கள் சிவனுக்கு கொடுக்காத அவிப்பாகத்தை நாங்கள் உண்டோம். அந்த பாவம் அன்று சிவனுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டதால் இன்று வரை வருத்தப்படுகிறோம். இதுலேருந்து என்ன வருது? என்னைக்கு என்ன சாப்பிட்டாலும் முதலில் சிவனை வணங்கிட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதுவே அல்லாமல் உன்னை எதிர்த்து போரிட்டு பகைத்து கொண்டும் அது மட்டும் இல்லை, உன்னையே எதிர்த்துட்டோமே தந்தையே. ஆகையால் அளவற்ற பாவங்கள் செய்துவிட்டோம். குமரேசனே, நீ உன் திருவுள்ளத்தில் உள்ள குளிர்ச்சி பொருந்திய கருணையினால் எங்களை முறைப்படி தண்டித்து நாங்கள் செய்த பாவங்களை தீர்த்து விட்டாய். இப்போது நீங்கள் கொடுத்த தண்டனை அனைத்திற்கும் சமம். அவங்க இறந்து விட்டார்களா? அதை உயிர் பெற்றார்களா? தந்தை உயிர் பெற்று நம்மளை எழுந்தது அவர் கொண்ட கருணையால் நம்மளை உயிர் பெற்று எழுந்தது. நீங்கள் எங்களை கொன்றது சரி, எங்களை உயிர்ப்பித்தது உங்கள் கருணை என்று புகழ்கிறார்கள். எங்கள் ஒருவர் அப்படிதான். அதனால் சிறந்தவர்களாகிய நீ எங்களுக்கு செய்த கருணைக்கு கைமாறாக செய்யத்தக்கது என்ன இருக்கிறது? எதுவும் இல்லை. எங்கள் பாவத்தெல்லாம் போக்கிவிட்டாயே முருகா, இதற்கு கைமாறு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு உன் கையில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறார். என்ன செய்ய முடியும்? அவர் எவ்வளோ பெரிய ஆள் எங்கள் முருகர். அதற்கு இணையாக எம்மை உன் அடியவர்களாக இப்பொழுது ஒப்படைப்போம் என்றால், ஆதிநாதனாகிய உனக்கு நாங்கள் முன்பே அடியார்களாக இருந்தோம். இப்போது புதிதாக அடியார்களாவது எப்படி? புதல்வர்களே, தாய் தந்தையர் ஏற்றுக்கொள்ளும்படி தங்களை அவர்களுக்கு தருவது தகுந்த முறையாகுமா? ஆகாது. இப்போ என்ன கேள்வி ஆயிட்டுனா, நாங்கள் ஏற்கனவே உங்கள் அடியார்கள் தான். பரம்பொருளுக்கு அடியார்களா? இப்போ திருப்பி நான் உங்களுக்கு அடியாராவது எப்படி? தாய் தந்தைக்கு திருப்பி அடியாராவது எப்படி? எனக்கு தெரியலையே. ஒரு குழப்பத்துக்கு ஆளுகிறார்கள். அவ்வாறானாலும் தெளிந்த அறிவற்ற மூடர்களாகிய நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் மனதில் கொள்ளாமல் மன்னிக்க வேண்டும். நாங்கள் மூடர்கள், தந்தையே மூடர்கள். நாங்கள் அறிவுக்கு எட்டாத நல்லறிவு எட்டாத எங்களுக்கு நாங்கள் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் தந்தையே. இப்படி கேட்கணும் முருகர்கிட்ட. அதை அவள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் கேட்கணும் என்று அந்த தேவர்கள் வேண்டினார்கள். குமரவேல் அவற்றை அறிந்து, நீங்கள் நம்மை ஒரு குழந்தையாக நினைத்து முன்பு போரிட்டீர்கள். நம்முடைய வலிமையும் மகிமையும் இன்னும் நன்றாக நீங்கள் அறியும்படி காட்டுவோம் என்று கூறி ஒரு வடிவம் கொண்டு நின்றார். நான் அப்போ போரிட்டது என்னோட சின்ன பையன் நினச்சி போரிட்டீர்கள். ஆனால் உண்மையான வலிமையை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை நான் காட்டுகிறேன் என்று அமரர் காட்டுதார். 8 திக்கிலும் 16 உலகங்களிலும் 8 மலைகளும் 7 கடலும் தெளிவான அலைகளையும் உடைய புறக்கடலும்
சக்கரவா சக்கரவாள வாளக்கிரியும் பிற பொருள்களும் வெவ்வேறாக மாறுபாடு அமைந்துள்ள சிறந்த அண்ட வரிசைகளும் எல்லாம் உயர்திணை பொருட்களும் எல்லாம் அஃறிணை பொருட்களும் தனக்குள்ளே உள்ளதாக விளக்குவதும் திருமால் பிரம்மன் சிவபெருமான் அமைத்திருப்பதுமாக ஓர் திருவுருவத்தை அந்த வலிய குமரவேல் மேற்கொண்டான். மகாபாரதத்தில் எங்கள் கிருஷ்ண பரமாத்மா ஒரு உருவம் காட்டினாரா? தேவரும் நானே, ரிஷிகளும் நானே, அசுரரும் நானே, மனிதனும் நானே, உன்னிலும் இருப்பவனும் நானே, அண்டமும் நானே, இந்த அனைத்து 7 லோகங்களும் நானே, 8 மலைகளும் நானே, 16 உலகங்களும் நானே, 7 கடலும் நானே, அஃறிணையும் நானே. ஆனால் அனைத்தையும் காட்டினார்ல, அதே மாதிரி நம்ம முருகர் காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? 8 திக்கு 16 உலகம் நானே, 8 மலைகளும் நானே, 7 கடலும் நானே, அதில் தெளிந்து உள்ள கடல் அலையும் நானே, சக்கரவாள கிரியும் நானே, பிற பொருட்களும் நானே, வெவ்வேறாக மாறுபாடுகள் அமைந்த சிறந்த அடைய வரிசைகளும் எல்லா உயர்ந்திணை பொருட்களும் அஃறிணை பொருட்களும் அனைத்தும் நானே சொல்கிறாரு. நல்லதும் நான் தான், கெட்டதும் நான் தான், உயிர் உள்ளதும் நான் தான், உயிர் இல்லாததும் நான் தான் அப்படிங்கிறார். தனக்குள்ளே உள்ளவனவாக விளங்குவதும் திருமாலும் பிரம்மனும் சிவனும் அமைந்திருப்பதும் ஒரு திரு உருவத்தை உடையர். அனைத்து கடவுள்களும் என்னுள்ளே உள்ளார்கள், நானே பரம்பொருள் என்று எங்கள் முருகப்பெருமான் காட்டுறாரு. யாருக்கு? குழந்தை வடிவத்திலிருந்து தேவர்கள் அனைவருக்கும் காட்சி அளிக்கிறார். குமரவேலன் கொண்ட அந்த பெரிய வடிவத்திற்கு மண்ணுலகம், பாதாள உலகம் முதலிய கீழ் உலகங்கள் எல்லாம் திருவடிகள். ஸோ இந்த கீழ் உலகம் எல்லாம் அவரோட திருவடிக்கிலே அடங்கி போச்சோம். திக்குகளின் எல்லைகள் சிறந்த தோள்கள். அவர் 4 திசையும் அவர் தோள்களில் போயிட்டு, 8 திசைகளும் தோளில் போயிட்டு. வெண்ணுலகத்தில் எல்லை அனைத்தும் முடிகள். அவரோட முடி எங்கே இருக்குன்னா, கீழோகத்திலிருந்து மேலே போனோன்னா தலையில் போனோன்னா அவர் முடி அனைத்து மேலோகத்தையும் அதுக்குள்ளே இருக்குதான். வெண்ணுலகத்தின் எல்லை அனைத்தும் முடிகள். பெரிய சுடர்கள் அதன் விழிகள். அங்கே ஒரு சுடர் இருக்குது, பெரிய சுடர் இருக்குது. அந்த பெரிய சுடர் அவரோட விழிகளாக இருக்குது. மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே உள்ள வெளி முழுவதும் அதன் உடல். மண் விண் எல்லாம் அவரோட உடலே. இசை பொருந்திய வேதம், அழகிய திருவாய். அவருடைய திருவாய், எங்கள் முருகரின் திருவாயிலிருந்தான் வேதமே இருக்கிறது. அறிவு முழுவதும் காதுகள். அறிவு முழுவதும் காதுகள். அனைத்தும் என் காதுகளில் இருக்கிறது, அவரோட காதுகளில் இருக்குது. பிரம்மனும் திருமாலும் அதன் வலமும் இடமும் ஆகிய 2 பக்கங்கள். பிரம்மன் வலதுபுறமும் திருமால் இடதுபுறமும் இருக்கிறார். உமாதேவியும் சக்தியும் திறம் வாய்ந்த மனம். அவரோட மனதெல்லாம் உமாதேவியும் சிந்திக்கும் திறன் வாய்ந்த மனமே உமாதேவி. 5 தொழில்களை செய்கின்ற சிவனே நல்ல உயிராகும். அவர் உயிரில் ஓடுவதே சிவன் என்கிறார். குமரேசன் இந்த தன்மைத்தான் விஸ்வரூபம் எனப்படும் ஒரு பெரிய திருவுருவம் மேற்கொண்டு நிற்க தேவர்கள் தலைவனான இந்திரன் மற்றைய தேவர்கள் இது அதிசயம் என்று கூறி கைகூப்பி வணங்கினார்கள். இது அனைத்தையும் ஒரே உருவத்தில் பார்த்தது அனைவரின் பாக்கியம், இது அதிசயம் என்று வணங்கினார்கள். இத்தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வானத்தின் மேலே பார்த்து குமரவேலின் சக்தி வடிவம் முழுவதையும் அதன் அழகு முழுவதையும் பார்த்து முடியாதவர்களாகி முழங்கால் வரையில் மிக்க அரிதாக பார்த்து மகிழ்ந்து இச்சொற்களை சொல்லத் தொடங்கினார். ஸோ இப்பேற்பட்ட ரூபம் எங்கள் முருகர். இதில் இந்த சூட்சும பொருளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் அப்படி சொல்லிட்டு இப்படியும் சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா
வேதங்கள் வாய்கள், வாயிலிருந்து வேதங்கள் காதுகளில் யார் இருப்பார்கள்? விண்ணுலகம் எல்லாம் அனைத்தும் முடிகள் பெரிய சுடர்கள் அதன் வெளிகள் அறிவு முழுவதும் காதுகள். கேட்பதே சிறந்தது. எதையும் கேளுங்கள், நல்லதை கேளுங்கள் என்று அதில் சொல்கிறார். எதை படிக்க வேண்டும் என்றால் இசை பொருந்திய வேதம் அழகிய திருவாய். வேதத்தை வெறும் வேதமாக சொல்லுவது நல்லதல்ல, இசை பொருந்தி வேதத்தை சொல்ல வேண்டும். அதுவே திருவாய். அப்படி சொல்லும்போது முருகனின் அருள் நம்மளுக்கு கிட்டும். நல்லதை கேட்க வேண்டும், அப்படி கேட்டால் முருகன் அருள் கிட்டும். பிரம்மனும் திருமாலும் வலதும் இடதும் இதில் என்ன சொல்ல வராங்க? சூட்சமாக என்ன சொல்கிறாங்க? இடகலை பிங்களை சொல்கிறாங்க. உமாதேவி சிந்திக்கும் திறன் வாய்ந்த மனம். 5 தொழிலை செய்யும் சிவனே நல்ல உயிராகும். உயிர் என்ன சொன்னார்? சூட்சும நாடி. குண்டலினி சக்தி எங்கள் சிவபெருமானுங்கார். உமாதேவி மனம். இந்த மன ஓட்டம் தாயிடம் இருக்குது. தாயை வணங்கினால்தான் மனதை வணங்க முடியும். அதையும் உங்களுக்கு அடக்கித்தர முருகனால் முடியும் என்று கூறுகிறார்கள். அவர் உடல் முழுவதும் ஓடுது சிவசக்தி. அந்த சிவசக்தி நம்மளும் ஓடுகிறது. அதை அவரிடம் வேண்டினால் நம்மிடம் தோன்றும் என்று கூறுகிறார். இதுவே சூட்சும பொருள். இதுவே முருகனின் திருவுருவத்தில் அனைத்தும் கூறப்பட்டுள்ளது.